ஏய் கோமதி, என்னாச்சு? சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப கவலையா இருக்குங்க. இந்த சுப்புவால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நிச்சயமா என்னால அதை தாங்கவே முடியாது. நாமளும் ஒவ்வொரு தடவையும் எதையோ சொல்லி நாமளே சமாதானப்படுத்திக்க பார்த்தோம். ஆனா அவ போய மாட்டேங்கிறாளே. இப்பவாது உங்களுக்கு அவளை பத்தி புரியுதாத்த? உங்க அளவுக்கு சுப்புவை ஆதரிச்சவங்களும் இல்ல, இன்னைக்கு உங்க அளவுக்கு அவளை நினைச்சு பயப்படுறவங்களும் இல்ல. உண்மைதாமா. வெளியில 1000 பேசிக்கிட்டாலும் நமக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியுமே. உரிமைப்பட்டவ குழந்தைய கேக்குறதுல எந்த விதத்திலயும் தப்பு இல்லைன்னுதான் நம்ம அடி மனசு சொல்லும். ஏமா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்னமா அந்த மாதிரி உரிமை இருக்கு? இது பாருங்க, எனக்கும் அந்த குழந்தை மேல உரிமை இருக்கு. அது என்னோட குழந்தை. இந்த குழந்தை இந்த வீட்டுல தான் வளரும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. அது ஒண்ணுதான் நம்மள கொஞ்சமாவது சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அவ அந்த ரதி தேவியோட சேர்ந்திருக்காளே, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சுப்பு அந்த ரதி தேவியோட சேரல கோமதி. அந்த ரதி தேவி தான் சுப்புவை தேடி போய் தன்னோட சேர்த்திருக்கா. நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவ பண்ணிருக்கா. இல்லப்பா, அவ இந்த மாதிரி காரியம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன்ல, எப்போ என் குழந்தைன்னு என் மனசார நினைக்க ஆரம்பிச்சனோ, என் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாதுன்னு தீர்மானமா தோணுச்சோ, அன்னைக்கே அந்த சூழ்நிலை மாறி போச்சு. சுப்பு என்னதான் குட்டிக்காரனும் அடிச்சாலும் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கறியா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லம்மா. ஆனா எப்படியாவது இந்த குழந்தைய அடைஞ்சிடணும்னு அந்த சுப்பு கொலை வெறியோட அலைஞ்சிட்டு இருக்காளே, அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுப்புவை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படவே வேணாம். என் கவலையெல்லாம் அந்த கலைவாணியையும் சரவணனையும் எப்படியாச்சும் நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்துடணுங்கிறது தான். அப்பா, திஸ் ரிமைண்ட்ஸ் மீ, அந்த சரவணன் எங்கப்பா போனா? முதல்ல நான் அவனை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்காம விட்டது என்னோட தப்பு தான்ப்பா. அவன் கேட்ட பணத்தை கொடுத்திருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும்டா. நடந்ததை பத்தி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. சரவணன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம பக்கம் கூட்டிட்டு வரதான் நல்லதுன்னு தோணுது. நானும் அதைத்தாமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காசை காட்டினா என்ன வேணும்னாலும் செய்யக்கூடியவன் தான் அந்த சரவணன். ஆனா அவன் பொண்டாட்டி கலைவாணி அந்த மாதிரி இல்லம்மா. அவ தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவன். அப்போ கலைவாணி வேணா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோமாப்பா? செய்யலாம்ப்பா. ஆனா கலைவாணி மட்டும் வந்தா போதாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எதிர்த்தரப்பு ஆளுங்க அவனை விலை பேசி வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவன் கடைசி வரைக்கும் நமக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். எதுக்குப்பா வம்பு? அதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நம்மளோடவே வச்சுப்போம். அவன் எவ்வளவு பணம் கேட்கிறானோ அதை கொடுத்து தொலைச்சிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்டா. பாதி பிரச்சனை இல்ல மாமா, முழு பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும். தயவு செஞ்சு யோசிக்காதீங்க சூர்யா. நாளைக்கே போய் அந்த கலைவாணியும் சரவணனையும் பார்த்து பேசி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆமாண்டா, நாம நாளைக்கே கிளம்பி போயிடுவோம். இல்லப்பா, நீங்க இருங்க, நான் வீராவோட போயிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இனிமே எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க. போதும் போதும் போதும், எவ்வளவு சாப்பிடுறது? ஐயோ, சும்மா சாப்பிடுங்க போலீஸ்காரே. அப்பதானே திருடனை ஓடிலாம் பிடிக்க முடியும். சண்டெல்லாம் போடணும்ல, உடம்புல தெம்பு வேண்டாமா? நல்லா சாப்பிடுங்க போலீஸ்காரே. அத்த சாப்பாடு போட்டு மிரட்டுறீங்க அத்த. இந்த மாதிரி ஒரு விருந்த என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. என்ன விமல் மாமாவுக்கு தான் இதெல்லாம் இருந்து சாப்பிட கொடுத்து வைக்கல. குவைத்துல போய் காஞ்சி ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னப்பா பண்ண சொல்ற?
அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நானும் சரி வனிதாவும் சரி நாக்குக்கு ருசியா நல்லா தான் சமைப்போம். ஆனா அவன் எங்கப்பா வீடு தங்குறான்? வெளிநாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமே சென்னையில தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தான். வந்த சூட்லயே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவான்னு யாருப்பா கண்டது? என்னாலே நம்பவே முடியல. திடீர்னு கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட ஜாயினிங் டைம்னு கொஞ்சமாவது கொடுப்பாங்க. அது கூட இல்லாம ஒரே நாள்ல போயிருக்காருன்னா என்னால நம்பவே முடியல. பத்தா குறைக்கு போகும்போது இவ கூட சண்டையை வேற போட்டுட்டு போயிருக்கான். பாவம் வனிதா. அவன் எப்ப வருவான்? அங்க என்ன பண்றான்? அங்க வேலைக்கு ஒழுங்கா போறானா? வேளா வேலைக்கு சாப்பிட்றானான்னு 24 மணி நேரமும் அவன் நினைப்பாவே இருக்கா. இருக்காதா பின்ன? கல்யாணம் ஆனதுல இருந்தே விமல் மாமா வீடு தங்கவே இல்லையே. நீங்க சொல்றது கரெக்ட் மாமா. கல்யாணம் ஆகி 5-6 மாசம் கூட இல்ல, உடனே ஃபாரின் கிளம்பி போயிட்டாரு. அங்க வேலை கிடைச்சு போனதுல இருந்து இங்க திரும்பி கூட பாக்கலன்னா பாத்துக்கோங்களேன். இப்பதான் வந்தாரு, திரும்ப 1 மாசத்துக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. நாங்களா சொன்ன எங்க கேட்க போறாரு? நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. கண்டிப்பா உமா, நான் மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசதான் போறேன். நீங்க மரியாதையா கிளம்பி இங்க வரீங்களா இல்ல நாங்க கிளம்பி அங்க வரட்டுமான்னு கேக்குறேன். அண்ணே, என்னண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா. இல்ல ஏதோ தேடுற மாதிரி இருந்துச்சு, அதான். அது ரூம்ல போர் அடிச்சுது, ஏதாச்சும் புக்ஸ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஐயோ, என் ரூம்ல எந்த புக்ஸும் இருக்காது. ஓ, கீழே ரூம்ல இருக்கு. நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். போங்கண்ணே, நான் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலா என் பெட்ரூம்குள்ள யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சாரி. புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பார்ப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார் ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்குற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். ஏய், இதுல யாரா ரத்னம்? நான் தான் ரத்னம். நீங்க யாரு? ஏய், உன் ஃப்ரெண்டு சரவணன் எங்க இருக்கான்?
சொல்றா, இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற. ஏய் நான் யாரண்ட பூச்சாண்டி காட்டுற நீ? ஏய் நான் பேசுங்க கேக்குற என்ன உம்மலே கேவி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. சரவணா எங்க எனக்கு தெரியாதியா? ஏய் தெரியாது சொல்லுன்றல அவன் எங்கடா இருக்கான்? ஏய் தெரியாது. சொல்றா, உனக்கு நல்லா தெரியும் அவன் எங்க இருக்கான். சொல்லு. ஏய் சொல்றா சொல்றா தெரியாதியா? சொல்லு தெரியாதியா? சொல்லுடா சொல்லு இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல வேண்டாம். சொல்றா. தெரியாது. அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். ஊருக்கு வெளியில ஒரு மாந்தோப்பு இருக்கு. அந்த மாந்தோப்புல ஒரு வீடு இருக்கு. அங்கதான் சரவணன் எப்பவும் தனியா இருப்பான். ஆமா இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? சரவணனோட மாமா நான். வாங்க சூர்யா. ஜாகிரதை. ஏங்க உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படி நீங்க கவலைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியலையே. அதோட இல்லாம கவலைப்படுறதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கே. ரேணுகாமா எல்லாத்தையும் சொன்னாங்கம்மா. யாரோ முத்தையாவாமே உங்க வீட்டுல வந்து தங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். யாரோ வெறும் முத்தையாவா இருந்த பிரச்சனை இல்ல தண்டபாணி. அவ ஒரு போலீஸ்காரனா இருக்கான். அது மட்டும் இல்ல, என் அத்தைக்கு அண்ணன் மகனா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த பாருங்கம்மா, யாரா வேணா இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன இப்போ? ஊர் உலகத்துல இருக்க எல்லா போலீஸ்காரனும் யோகினாவா இருக்கான்? யாராவது ஒரு சிலரை தவிர எல்லாருமே டுபாக்கூர் தான். இப்படி ஈஸியா எடுத்துக்க முடியாது தண்டபாணி. அந்த முத்தையா வனிதாவோட ரூம்குள்ள போய் எதையோ தேடி இருக்கான். இவங்க போய் என்னன்னு கேட்டதும் படிக்கிறதுக்கு ஏதாவது புக் இருக்கான்னு கேட்டு சமாளிச்சிருக்கான். அவன் என்ன நோக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், எதை தேடுறான், எத்தனை நாள் அங்க தங்கி இவளை கலவரப்படுத்த போறான்னு எதுவுமே எனக்கு புரியல. விட்டுருங்க. இப்ப என்ன, அந்த முத்தையா இவங்க வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. பர்மனண்டா அவன் அந்த வீட்டுல இருந்து எப்படியாவது வெளியே அனுப்பிடணும். எங்க அத்தை அவனை விடாப்படியா பிடிச்சு வச்சுக்கிட்டு இங்கே இருன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது தண்டபாணி. சரி, பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. அந்த முத்தையாவை உங்க வீட்டுல இருந்து கிளப்பி அனுப்ப வேண்டியது இனிமே என் பொறுப்பு. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் தண்டபாணி. ஆனா திரும்ப திரும்ப உங்களை தான் நாங்க சிரமப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? நான் உங்க பக்கத்துல நிப்பேன்னு சொன்னது உங்களுக்கு கொடுத்த வாக்கு. என் காலம் முடிகிற வரைக்கும் நான் அதை காப்பாத்தியே தீருவேன். நீங்க 2 பேரும் தைரியமா போயிட்டு வாங்க. ஓகேவா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வா. இங்க இல்லையே சூர்யா. அங்க இருப்பானோ? வீடுன்னு சொன்னா காணுமே. இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்ப்போம். ஆ வாங்க சூர்யா போய் பார்க்கலாம். வா போலாம். ஏய் அந்த பக்கம் போய் பாரு. பார்க்குறேன்.
ஏய் நீ தான்டா சரவண? ஓ யாரையா நீ? என்னது யாரியா? நீ தான்டா சரவண? யாரையா அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரையா நீ அடிக்கிறீங்க? ஏங்க சொல்லுங்க நீங்க ஏய், யாருங்க என்னடா நீங்க? பேசிட்டே இருக்க? சரவணன் தானே நீ? போடா. ஏய் குடியா போ ஓட்டுவேன் போடா குடியா யோ சட்டையில கிழிச்சு விடாதீங்க குடியா அட குடியா போடா ஏறா வண்டிடு. சூர்யா அங்க ஒரு வீடு தெரியுது பாருங்க, அதுவாக தான் இருக்கும். வாங்க. சரி வா. இருக்கானா? இங்க இல்ல வீரா, இங்கே இல்லையா? இந்த பக்கம் பார்க்கலாம் வா. சூர்யா காண வீரா. காணுமா? வாங்க அந்த பக்கம் சரி வா. போலாம். வீரா ஆ? அங்க ஒரு வீடு இருக்கு, ஆ. பாப்போம் வா. போலாம். உள்ள யாரும் இல்ல வீரா, இங்கே இல்லையா? பின்னாடி பார்க்கலாம் வா. ஆ. சூர்யா அவன் சொன்ன வீடு இதுதான். ஆனா எங்கேயா தப்பிச்சு போயிட்டானா என்ன? வாய்ப்பே இல்லை வீரா, அவன் தலைமறைவா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணியிருக்கான். இங்கேருந்து போறதுக்கு எதுவுமே வாய்ப்பில்லை. இங்கேதான் எங்கேயோ அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். வீரா நம்ம ஒன்று பண்ணுவோம், ஆ? அந்த பக்கம் போவோம் வா. நல்லா இருக்கீங்களா அண்ணி? மறுபடியும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? நான் தப்பிச்சு வரல அண்ணி, விடுதலை ஆயிட்டேன். விடுதலை ஆயிட்டியா? ஏய் போய் சொல்லாத. யாரை ஏமாத்த பாக்குற நீ? உன்னை எப்படி விடுதலை பண்ணுவாங்க? நடக்கும் அண்ணி, ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தா என்ன வேணாலும் நடக்கும். உங்களுக்கு நான் இதை என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு பயப்படாதீங்க அண்ணி, கண்டிப்பா நான் தப்பிச்சு மட்டும் வெளியில வரல. என்னை இப்ப போலீஸ்லாம் துரத்தவும் மாட்டாங்க. சுதந்திரமா தலை நிமிந்து கம்பீரமா தான் நான் ஜெயில விட்டு வெளியில வந்திருக்கேன். வா சுபுன்னு என்னை கூப்பிட அந்த ஜெயில் வாசல்ல யாரும் இல்லைன்னா கூட என் மனசு உங்களை தான் சுத்தி வந்துச்சு அண்ணி. உங்களை பார்க்க தான் நேரா வந்திருக்கேன். என்ன உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா? எப்படி கூப்பிட முடியும்? எதுக்கு நான் உன்னை உள்ள வான்னு கூப்பிடணும்? நீ ஜெயில இருந்து வந்துட்ட, ஆனா உனக்காக கஷ்டப்பட்ட உன் அண்ணன் என்ன அங்க கடந்து செத்துக்கிட்டு இருக்காருடி. உன் சுயநலத்துக்கு அவரோட வாழ்க்கைய பாழாக்கிட்டியடி. இல்ல அண்ணி, யாரோட வாழ்க்கையையும் பாழாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. சொல்ல போனா உங்களையும் என் அண்ணனையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற விருப்பம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. போதும்டி, உன்னால நாங்க பட்ட சந்தோஷம் எல்லாம் போதும். தயவு செஞ்சு எடுத்து காலி பண்ணு. ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா இனிமே நீங்க வரவே வராத, என்ன பார்க்கவே பார்க்காத, என்கிட்ட பேசவே பேசாத. உன்னை பார்க்கவோ பேசவோ உன்னை கூட வச்சு வாழவோ எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன் அண்ணி இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நாள் கழிச்சு நான் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கேன். உங்க பொண்ணு மாதிரி என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க. உங்க மனசுல இப்படி ஈர இல்லாம பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அப்படி என்ன நீ தப்பு பண்ண? என் உரிமைக்காக மட்டும்தான் நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். அதான் உங்க எல்லார் கண்ணையும் உடுத்துது இல்ல? எனக்கு என் புருஷன் வேணும்னு கேட்டது அது ஒரு தப்பா? இல்ல என் குழந்தை வேணும்னு கேட்டதுதான் தப்பா? என் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் என்ன செய்வா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீ கேக்குற அதே தான் நானும் கேக்குறேன். என் புருஷன் என்னடி தப்பு பண்ணாரு? என் புருஷன் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு?
ஏன் புருஷன் எதுக்காகடி 4 பேர்கிட்ட செருப்படி வாங்கணும்? தேவையா இதெல்லாம் எங்களுக்கு? அண்ணி ப்ளீஸ் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, இப்ப நான் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் எனக்குள்ள ஒரு தெளிவு வரதுக்கு காரணமானவங்க சில பேர் இருக்காங்க. ஐ மீன், என் பின்னாடி சில பேர் இருக்காங்க. எனக்கும் சரி, என்னை சார்ந்தவங்களுக்கும் சரி, அவங்க நல்லது பண்ணுவாங்க. நீங்க என்ன நம்புனீங்கன்னா நான் ஒரு உண்மையை சொல்றேன். கூடிய சீக்கிரம் நாங்க அண்ணனை வெளியில எடுத்துட்டு வந்துருவோம். நாங்களா? யாரடி அந்த நாங்க? நீ என்ன பெரிய இவளா? உனக்காக யாரடி வருவாங்க? இல்ல நீ, நான் ரொம்ப சராசரியான பொண்ணுதான். ஆண்டவ தான் படைச்ச யாரையும் அனாதைய விட்டுறதில்ல அண்ணி. என்ன காப்பாத்துறதுக்கும் சில பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க இங்க இருந்து கஷ்டப்படுறதை விட என் கூட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கூடிய சீக்கிரம் நான் அண்ணனையும் வெளியில எடுத்துருவேன். இத பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதையை எடுத்து காலி பண்ற வழியை பாரு. அண்ணி ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் தப்பா எதுவும் சொல்லல. சொல்ல போனா இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா என்ன செஞ்சா சரியா இருக்குமோ அத மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சங்கத்தமே வேண்டவே வேண்டாம்னு சொல்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன் நிழல் கூட இங்க படுறத நான் விரும்பல. உங்க அண்ணன் சொன்னா கூட உன்னை நான் இந்த வீட்டுல சேர்க்கவே மாட்டேன். என் முடிவுதான் இங்க முக்கியம். அப்போ என் விஷயத்துல நீங்க முடிவு எடுத்துட்டீங்கல்ல? ஒரே முடிவுதான், அதுவும் இன்னைக்கு எடுத்ததில்ல. எப்ப உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனாரோ அன்னைக்கு எடுத்தது. எனக்கு இனிமே நீ வேணவே வேணாம். இங்க இருந்து போயிடு. அண்ணி சொல்றல, பேசாத. போடி.